அனைவருக்கும் எனது உளம் கனிந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொங்கல் எப்படி இனிப்பானதோ அதே போல இது 4வது முறையாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்று காணொளி காட்சி மூலமாக 5 பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிறார்கள். மயிலாடுதுறை, பெரம்பலூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகரில் கலந்து கொள்வதற்காக இப்பொழுது நான் சென்று கொண்டிருக்கிறேன். மிகுந்த உற்சாகத்தோடு எங்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள். நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி 12,000 பேருக்கு எல்லாம் நிர்வாகத்தில் இருப்பவர்களிடம் மிக உற்சாகமாக மரியாதைக்குரிய மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் உரையாற்றி இருக்கிறார்கள். ஆக புதிய உத்வேகத்தோடு தமிழகத்தில் நாங்கள் இன்று வந்திருக்கிறோம். 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டோம். இன்றைக்கு பத்திரிகைகளில் தலைப்பு செய்தி என்ன? அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் காங்கிரஸ் இல்லாத கூட்டணியை அமைத்து விட்டார்கள். அடுத்த பக்கத்தை பார்த்தோம் என்றால் ஜி.கே. மணி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், காங்கிரசும் கம்யூனிஸ்டும் 10% இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது என்ன செய்ய போகிறது? ஆக இந்த 2 செய்திகளுமே எதை வலியுறுத்தியது என்றால், நிச்சயமாக ராகுல் மிகப்பெரிய கூட்டணியை அமைக்க முடியாது. அப்படி கூட்டணியை அமைத்தாலும் அவர் பிரதமராக வர முடியாது. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தெரியாமல் அவரை அறிவித்துவிட்டு அறிவித்த காலத்திலிருந்து குழப்பம்தான். ஒரு இடத்தில் கூட கூட்டணி அவர்களுக்கு முடிவாகவில்லை, முடிவாகவும் ஆகாது. அதனால இன்றைய கூட்டணியில் மகா கூட்டணி என்று அமைக்கப் போவது பாரதிய ஜனதா கட்சி தான். அதனால நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வருங்காலத்திலும் 2019 நிச்சயமாக வெற்றி பெறும். இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தை பொறுத்தமட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் பல நல்ல திட்டங்கள், ஆட்சியின் மூலமாக பல நல்ல திட்டங்கள் நிறைவேறி வருகிறது. அதற்காகத்தான் 27ஆம் தேதி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இங்கே அடிக்கல் நாட்டுவதற்காக வருகிறார்கள். மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திலும் பேசுகிறார்கள். இல்ல, அதாவது முதலமைச்சர் சில விளக்கங்களை சொல்லி இருக்கிறார். அவர் அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக இத்தகைய நிகழ்வுகள் என்னை சுற்றி நிகழ்கிறது என்று சொல்லி இருக்கிறார். ஆக தெளிவான விளக்கம் கொடுக்கட்டும். அது மட்டுமல்ல, உயர்நீதிமன்றம் போவதாகவும் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆக தவறு செய்தவர்கள், தவறான குற்றம் சாட்டப்பவர்களை அவர்கள் எதிர்த்து உயர்நீதிமன்றமும் போகிறார்கள். ஆக எப்படி விசாரணை வருகிறது என்று பார்த்துவிட்டு சொல்லலாம். ஒரு குற்றச்சாட்டு வந்து விட்டது, இது அரசியல் காரணங்களுக்காக இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டை கூட சொல்லலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டை இல்லை என்று நிரூபிக்க வேண்டியது முதலமைச்சரின் கடமை என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதற்காக அவர்கள் குற்றச்சாட்டு சொல்பவர் மீது வழக்கு போடுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். பார்ப்போம். இல்லை, அதுதான். அதாவது சந்தேகங்கள் வரலாம். எல்லாமே நம்ம பத்திரிகைகளில் வருவதை பற்றியும் யூகங்களின் அடிப்படையிலும் ஒருவர் மீது குற்றம் சாட்டக்கூடாது என்பது எனது கருத்து.